Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா கோதுமை தோசை தான் பார்க்க போறோம். 5 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ ஒரு பேசின்ல வந்து ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா துண்டு துண்டா நறுக்கி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போதும், கொஞ்சம் இஞ்சி போதும், அதுக்கப்புறமா வந்து ஒரு 10-15 கருவேப்பிலை, அது நல்லா வந்து சின்ன சின்னதாக்கி போடுங்க. அப்படியே முழு இலையா போட்டுறாதீங்க, முடிஞ்சா கட் பண்ணி போடுங்க. அடுத்தது நான் ஆட் பண்றது வந்து ஒரு பிஞ்சு சர்க்கரை, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு பிஞ்சு சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ வாட்டர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பு, ஒரு டம்ளர் வந்து மாவுக்கு கோதுமைக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். அதை ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா கடைசியா இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறமா பெருங்காய பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதே கரண்டியால. ஸோ தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்மளுடைய தோசை கல்லை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல தான் அதை வாக்க போறோம். பாருங்க, நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ மீன் வாயில் நம்ம தோசை கல் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம இந்த தோசை மாவை ஊத்த போறோம். முதல் தோசையை வாக்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். நம்ம வந்து எப்படி நம்ம தோசை வாப்போமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து மாவை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா லேசாக கொஞ்சம் எண்ணெயை வந்து அந்த தோசையை சுற்றி ஊற்றின பிறகு ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆகட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அப்படியே அந்த தோசையை திருப்பி போடுங்க. அடுத்த சைடும் குக் ஆகட்டும், கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. அந்த 2 பக்கமும் நல்லா குக் ஆன பிறகு நம்மளுடைய அற்புதமான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஏன்னா இதுல வந்து அரிசி கிடையாது, கோதுமை வந்து கண்டிப்பா அரிசியோட கொஞ்சம் ஹெல்த்தி தான். ஸோ ரெண்டாவது வந்து வயத்துக்கு வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், அது ரொம்ப ஹெவியா இருக்காது. ஸோ மூணாவது வந்து இது வந்து ஒரு நல்ல டின்னர் ரெசிபிங்க. நைட்டு வந்து நீங்க லைட் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு டின்னர் ரெசிபி இந்த கோதுமை தோசை. ஸோ இப்போ வந்து ஒரு தோசை ரெடி பண்ணியாச்சுங்க. ரெண்டாவது தோசையும் நான் வந்து வாத்துட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தோசை வந்து யூஸ்வலா ரொம்ப கிறிஸ்பாலாம் வராது. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லேசா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். ஸோ கோதுமை தோசை, ரெண்டாவது கோதுமை தோசையும் ரெடி ஆயிடுத்து. தொட்டுக்கிறதுக்கு சட்னி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.